அவன் ராக்கெட் போடுறானோ இல்லையோ, அவன் ஏவுகணை விடுறானோ இல்லையோ, அதுக்குள்ள இங்க ரேட் ஏறாது. இந்த செல்போன் அளவுக்கு இருக்கிற ஒரு தங்க பிஸ்கெட் இன்னைக்கு கணக்குல 75 லட்சம் ரூபாய். ஆனா வியாபாரியை பொறுத்த வரைக்கும் கிலோ கணக்கில் வாங்குவார். அவ்வளவு இவருக்கு அதிக லாபம். ஆனா இவருக்கே தெரியாது. இப்போ சாவரின் கோல்டு பாண்டை பற்றி சொன்னீங்க. இப்போ ரீசெண்டாக வந்து அறிவித்த பட்ஜெட்டில் வந்து சாவரின் கோல்டு பாண்டுக்கான நிதியை வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க. முக்கியமான காரணம் நான் ஏற்கனவே சொன்னேன், தங்கம் வந்து இந்திய மண்ணில் இருந்து தோண்டி எடுக்கப்படுறது ரொம்ப குறைவு. 10,000 ரூபா பொருள் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு 10%. இப்போ வந்து 1000 ரூபா அதுக்கு செலவாகும். இதே காயினா எடுத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. எப்படின்னா அன்னைக்கு வெளியிட்டப்போ உதாரணத்துக்கு ஒரு 100 கோடி ரூபாய் கலெக்ஷன் ஆச்சுன்னா இன்னைக்கு 10 மடங்கு இல்ல 100 மடங்கு இப்ப அதிகமாயிருக்கு. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கோல்டு குரு மிஸ்டர் சாந்தகுமார் சார் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இப்போது எக்ஸைஸ் டியூட்டி கம்மியானப்போ, அதாவது பரவலாக இருக்க ஒரு சில அலிகேஷன்ஸ் தான், ஹோல்சேலர்ஸ் வந்து நகையை வந்து மொத்தமாக வாங்கி டம்ப் பண்ணிட்டு இப்போ சேல் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு டாக் இருக்குது. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? நீங்கள் சொல்ல வரதை பார்த்தா வாங்கி பதுக்கி வச்சுட்டாங்க அந்த மாதிரி ஒரு டாக். இப்போ வந்து காரணம் என்னென்னா யாருக்குமே விலை வந்து இப்போ ஏறும் இப்போ இறங்கும் துல்லியமாக தெரியாது. கண்டிப்பாக தெரியாது. நிறைய வாடிக்கையாளர் கூட கேட்பாங்க, சார் இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இன்னும் ஏறுமான்னுவாங்க. நாளைக்கு ஏறுமான்றது யாருக்குமே தெரியாது. திடீர்னு இதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு விஷயம் சர்வதேச அளவில் மாற்றங்கள், ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் போர் மூலம் அபாயம் வருது அப்படின்னு சொன்னால் டக்குன்னு ராக்கெட் வேகத்தில் அவன் ராக்கெட் போடுறானோ இல்லையோ, அவன் ஏவுகணை விடுறானோ இல்லையோ, அதுக்குள்ளே இங்கே ரேட் ஏறாது. அதே மாதிரி ஒரு வல்லரசு நாடோ இல்லை ஒரு சின்ன நாடோ அவங்க தன்கிட்ட கைவசம் இருக்கிற தங்கத்தை விற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே உடனே ஒரு பேனிக் செல்லிங் நடக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் தான் ஒரு காரணங்கள் இருக்குது. அதனால் வந்து அந்த ரேட்டு இம்போர்ட் டியூட்டியை குறைச்சனால உடனே இவங்கெல்லாம் வாங்கி டம்ப் பண்ணிட்டாங்க அப்படின்றது வாய்ப்பு இல்லை. என்ன ஏன் இல்லைன்னா யாருக்குமே கொஞ்சம் இறங்கணுமே இன்னும் கொஞ்சம் இறங்காதா? ஆமாம், அந்த ஒரு ப்ரெடிக்ஷன் கண்டிப்பாக மக்களுக்கே இருக்கிறப்போ வியாபாரி கூட அவங்க எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பாக சார், இது கொஞ்சம் குறைஞ்சு திருப்பி கொஞ்சம் குறையுமா, கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே. ஆமாம், யாருமே வெயிட் பண்ணால் என்ன அடுத்த ஒரு லாபம் கிடைப்பது மக்களுக்காவது சின்ன லாபம். ஏன்னா அவங்க வாங்கக்கூடிய இதில் வந்து ஒரு 5 பவுனோ 10 பவுனோ இல்லை 20 பவுனோ அதிகபட்சம் அப்படி வாங்குறப்போ அதில் ஒரு சின்ன லாபம் கிடைக்கும். ஆனால் வியாபாரியை பொறுத்த வரைக்கும் கிலோ கணக்கில் வாங்குவார். அவ்வளவு இவருக்கு அதிக லாபம் கிடைக்கும். ஆனால் இவருக்கே தெரியாது, எந்த வியாபாரிக்குமே தெரியாது. ஒரு தோராயமாக வரலாம் சொல்லலாம், இந்த காரணங்கள்லாம் இருக்குது, விலை ஏறும் விலை இறங்கும் அப்படின்னு சொல்ல வரலாமே தவிர 100% யாருக்குமே தெரியாது. அவங்களுமே யாரும் அந்த மாதிரி பதுக்கி வச்சு விற்கிற லெவல் இல்லை. ஏன்னா மற்ற பொருளாக இருந்தால் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா இருந்தால் பதுக்கி வைக்கலாம். ஒரு பான்பரா குட்கா இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், 2 லட்சம் 3 லட்சம் இல்லை 5 லட்சம் 10 லட்சம். இதை வந்து இந்த செல்ஃபோன் இது கூட பெருசு. இந்த செல்ஃபோன் அளவுக்கு இருக்கிற ஒரு தங்க பிஸ்கெட் இன்னைக்கு கணக்கில் 75 லட்சம் ரூபா. 10 பிஸ்கெட் வச்சா 7.5 கோடி ரூபா. 10 பிஸ்கெட் மொத்தமே அடக்குமே இவ்வளோதான் ஹைட். அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பணமும் வேணும். கோடிக்கணக்கில் கண்டிப்பாக 1000 கோடி 2000 கோடி சும்மா உபரியாக வச்சுட்டு அந்த மாதிரி இருக்கிறதான் அதெல்லாம் சாத்தியமே இல்லை, இதுவும் இல்லை. அதனால் வியாபாரியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, வியாபாரி வாங்கி பதுக்கி வச்சு விற்றா நல்ல காசு கிடைக்குமேன்றது வியாபாரம் இல்லை. என்ன ரேட்டு கம்மியானாலும் சரி, என்ன ரேட்டு கூட ஆனாலும் சரி, அவனுக்கு தேவை டிரான்சாக்ஷன். கண்டிப்பாக இதை வாங்கணும், விற்கணும், நடுவில் இருக்க அந்த மார்ஜின் லாபத்தை எடுக்கணும். இதுதான் மெயின். இதை இந்த மாதிரி ரொம்ப ப்ரெடிக்ஷன் இது பண்ணி பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப குறைவு. இப்போ சாவரின் கோல்டு பாண்டை பற்றி சொன்னீங்க. இப்போ ரீசெண்டாக வந்து அறிவித்த பட்ஜெட்டில் வந்து சாவரின் கோல்டு பாண்டுக்கான நிதியை வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க. அதுக்காக வந்து மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு என்னென்னா, மேபி கவர்மெண்ட் வந்து இந்த சாவரின் கோல்டு பாண்டுக்கான அந்த வரப்பு வந்து குறைச்சிருவாங்க, காலப்போக்கில் வந்து குறைஞ்சிரும், அதால் வந்து கவர்மெண்ட்டுக்கு பெரிய லாபம் கிடையாது, அதனால் வந்து நீங்கள் மோஸ்ட்லி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து போயிட்டுருக்கு. மேபி அந்த சாவரின் கோல்டு பாண்டு வந்து கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் உங்கள் பாருங்க? இல்லை, சாவரின் கோல்டு பாண்டை குறைக்க மாட்டாங்க. ஏன் குறைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அரசாங்கம் அதை ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்ன ஒரு காரணம் இருக்குல்ல. அது வந்து முக்கியமான காரணம். நான் ஏற்கனவே சொன்னேன், தங்கம் வந்து இந்திய மண்ணில் இருந்து தோண்டி எடுக்கப்படுறது ரொம்ப குறைவு, கம்மி. அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லாமே நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் பண்ணால் அங்கேருந்து கோல்டை இங்கே நம்ம இம்போர்ட் பண்ணால் அதற்கு நிகரான நம்மக்கிட்ட கைவசம் இருக்கிற US டாலரை கொடுக்கணும். ஆமாம் சார். அந்த டாலர் கொடுக்குறப்போ நம்மகிட்ட அந்நிய செலாவணி வீக் ஆகும். இதனால தான் என்ன ஆச்சு, நீங்கள் அந்த மாதிரி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, அதுக்கு ஈக்குவலாக நாங்கள் பாண்டு வெளியிடுறோம்,
யார் யாரெல்லாம் நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி எதுக்காக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம்? இது பாதுகாப்பான முதலீடு, இது விலை உயர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்லாம் இருக்கிறதுனால தான் நீங்கள் அதில் பண்ணாதீங்க, நாங்களே பாண்டுன்னு சொல்லி தர்றோம், இதில் பண்ணுங்க, அது எவ்வளோ விலை உயர்தோ அதுக்கு நாங்கள் காசு தரோம், அது மட்டும் இல்லை 2.5% இன்ட்ரெஸ்ட் வேறு தரோம் அப்படின்னு அரசாங்கம் அறிவிச்சாங்க. அதனால என்ன ஆகுனா இந்த கருப்பு பணியில் இருக்கிறது, பதுக்கிறது, பொதுமக்களே கூட பணமாக வச்சுருக்கவங்க இல்லை நம்ம கவர்மெண்ட்டோடைய சேஃபான இந்த பாண்டு, அது இன்னொரு சில வதந்தி கூட வந்துக்கிட்டு இருக்கு. இது மெயின் இம்போர்ட்டுடைய ஏன் குறைச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏற்கனவே 2015-16 எஸ்ஜிபி வெளியிட்டாங்க அரசாங்கம். ஆமாம் சார். ஒவ்வொரு வருஷமும் வெளியிட்டு இருப்பாங்க. அப்படி வெளியிட்டப்போ அதனுடைய முதிர்வு காலம் இப்போ வந்துருச்சு. அதுக்கு இப்போ கொடுக்குறப்போ பணம் வேணும். அப்போ இம்போர்ட்டுடைய குறைச்சாச்சுன்னா ஒரு சவரனுக்கு 5000 ரூபா குறைஞ்சிருச்சு. அப்போ அந்த லெவலுக்கு கொடுக்கணும். அதெல்லாம் சுத்தம் இது. அதுக்காக இந்த இம்போர்ட்டுடைய அவங்க வந்து குறைக்கல. நீங்க சொன்ன அதே வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம் நானும் கேட்டேன், ஒருவேளை இப்படி இருக்குமோன்ற ஒரு ப்ரெடிக்ஷன் அப்படி சொல்லியிருந்தாங்க. இல்ல அதுக்கு நான் ஒரு விளக்க வர கொடுக்குறேன். அதனால தான் நான் அந்த கேள்வியை சொல்லிட்டு நான் உங்களுக்கு பதிலே சொல்றேன். ஓகே சார். எப்படின்னா அன்னைக்கு வெளியிடுறப்போ உதாரணத்துக்கு ஒரு 100 கோடி ரூபா கலெக்ஷன் ஆச்சுன்னா இன்னைக்கு 10 மடங்கு இல்ல 100 மடங்கு இப்போ அதிகமாக இருக்கு. ஆமா சார். இன்வெஸ்டர்ஸ் கண்டிப்பா அவேர்னஸ் அன்னைக்கு கம்மியா இருந்துச்சு பப்ளிக் கிட்ட. அன்னைக்கு 100 கோடி ரூபா வந்து பப்ளிக் கிட்ட இருந்து டெபாசிட்ல வந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு 1000-2000 கோடி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு, வந்துகிட்டு இருக்கு. அப்படின்றப்ப அவங்க கொடுக்கறது கூட முதிர்வு தொகைன்றது கம்மி. இன்னும் கூட அடுத்த இதுக்கு இவங்க போடுவாங்க இல்லையா, அதுக்கு வரக்கூடிய அமௌண்ட் வந்து இன்னும் நிறைய 10 மடங்கு 100 மடங்கு வரும். அப்படின்றதுனால அது கிடையாது. அரசாங்கம் கொண்டு வந்ததுடைய காரணம் தங்கத்தை இம்போர்ட் பண்றது, அதுல இருந்து வாங்கி சேர்க்கக்கூடிய தங்கத்தை ஆர்வத்தை குறைச்சி இதுல கொண்டு வாங்க, அப்போ இம்போர்ட்டிங் வந்து கொஞ்சம் குறையும் அப்படின்ற ஒரு காரணம் தான். ஓகே சார். இப்போ ஷேர் மார்க்கெட்டு இந்த ட்ரேடிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு நியூஸ் வருது, அது பேடாக இருக்கலாம் குட்டாக இருக்கலாம். அப்படி ஒரு நியூஸ் வரும்போது அந்த ட்ரேடிங்கோட ரேட் வந்து கம்மியாகும் ஹை ஆகும் அப்படி இருக்கும். அப்படி கோல்டுக்கு ஏதாச்சும் இருக்குங்களா? மார்க்கெட்டில் இப்போ ஒரு நியூஸ் வருது, ஒரு இன்சிடென்ட் ஆகுதுன்னா அந்த ஒரு விஷயம் வந்து கோல்டோட ரேட்டை பாதிக்கும்னா எந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லுவீங்க சார்? இல்லை அப்படி நம்ம சொல்லவே முடியாது இந்த இது காரணம் அப்படின்னு. இது சிம்பிளான விஷயம்தான். பொருளாதார நெருக்கடி, ஓகே, இன்னொன்று மற்ற நாடுகளுக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார இது போர்க்கால அடிப்படை, அந்த மாதிரி விஷயங்கள், இதெல்லாம் வச்சு தான் வந்து ஏற்றம் இறக்கம் காணப்படும். ஓகே சார். மற்ற வேற எந்த காரணமே முக்கியமான காரணம் இருக்காது. அதுக்கப்புறம் இந்த ஃபெடரல் ரிசர்வுடைய இன்ட்ரெஸ்ட் அதை வந்து அவங்க குறைக்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, அதை கூட்ட போகிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, கோல்டில் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இதிலேருந்து வித்ட்ரா பண்ணி அந்த டெபாசிட்டில் போய் டெபாசிட் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ தான் இந்த மாதிரி விஷயங்கள், அது இந்த மாதிரி முக்கியமான காரணங்கள் ஏதாவது வந்தால் அவ்வளோதானே தவிர இன்னொரு இது கூட இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, எல்லா நாடுகளுமே ஒவ்வொரு நாடுமே இப்போ போட்டி போட்டுட்டு தங்கத்தை இறக்குமதி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தேவைகள் அது மாதிரி இருக்குது. நம்மளை பார்த்துட்டு நாம தான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் சேவிங்ஸில் முதல்ல நின்றுட்டோம். இப்போ நம்மளை பார்த்துட்டு ஏன் யூஎஸ்ல இருக்கவங்களே வந்து ஜென்ரல் பீப்புள், நான் சொல்ல வரேன், ஓகே, பிக் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஜெனரல் பப்ளிக்கே வந்து இப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் அதில் சேமிக்கிறதுக்கும் ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரப்போ பப்ளிக் கிட்டேயும் சரி அட்வைஸ் பண்ணுறவங்ககிட்டையும் வர ஒரே ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி அப்படிங்கிற ஒரு விஷயம். அது வந்து எப்போவுமே வந்து பப்ளிக்கிட்ட ஒரு கோல்டு வாங்கினா சேஃப்டின்ற ஒரு விஷயமும் நம்ம வந்து குறிப்பாக பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அப்படி யோசிக்கிறவங்களுக்கு உங்கள் சைட்லேருந்து ஏதாவது ஒரு கருத்து இல்லைனா இந்த ஒரு அட்வைஸ் ஏதாவது சொல்லுவீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டாக இருந்துச்சுன்னா வந்து நம்ம வந்து அதை பாதுகாக்க தேவை கிடையாது, கோல்டுனா வந்து லாக்கர் அந்த மாதிரி ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து சேஃபாக கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்ம நிறைய கிலோ கணக்கில் வச்சுருக்கோம் அப்படின்னா தான் ரொம்ப அதை பற்றி பயப்படணும். அடிப்படை தேவைக்கும் அத்தியாவசிய தேவைக்கும் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போட்டு போகிறோம் அப்படின்னு நிச்சயமாக நகை இருக்கணும். கண்டிப்பாக அது வந்து நம்ம கலாச்சாரத்தோட ஒன்றி போன ஒரு விஷயம். இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் பாருங்கள், ஒரு இல்லத்தரசி போகிறாங்க, எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக போகிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்காது. ஆமாம் சார். அந்த ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு போகிறப்ப இவங்களுக்கே அப்படி ஒரு புன்னகை வரும், ஒரு அந்த வாக்கிங் ஸ்டைல் கூட மாறும், அந்த மாதிரி இருக்கும். அப்படின்னு இருக்கப்போ இது மட்டும் இல்லை, என்னதான் நீங்கள் பாண்டில் வச்சுருந்தா கூட, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எஸ்ஜிபி பாண்டில் வச்சுருந்தா கூட அதற்கு முதிர்வு காலம்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போ தான் அதை போய் நீங்கள் எடுக்க முடியும், நடுவில் எடுக்க முடியாது. ஆனால் ஆபரணமாக இருந்துச்சுன்னா உங்களுடைய தேவைக்கு என்னைக்கு வேணுமோ, இன்னைக்கு இமீடியட்டாக நீங்கள் வேணுமா பணம், உடனே கொண்டு போய் அதை ப்ளச் பண்ணி, இல்லை பேங்க் இருந்தால் பேங்கிங் ஹவர்ஸில் இருந்தால் அங்கே கொண்டு போய் வச்சு உடனே பணத்தை எடுக்கலாம். இதெல்லாமே ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் சேஃப்டி ஆங்கிளில் கேட்டீங்க. சேஃப்டி ஆங்கிள்னால் அதுக்கு லாக்கருக்கு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க.
அதையும் மீறி நீங்கள் நான் வீட்லேயே வைக்கணும், எனக்கு சேஃப்டியாக இருக்கணும்னா இப்போ ஜுவல்லரி இன்சூரன்ஸ்லாம் இருக்குது. ஓகே சார். அதெல்லாம் எடுக்கலாம். ஷூர். அது வந்து பல பேருக்குமே தெரியாத ஒரு விஷயம். ஆமாம் சார், அதை பற்றின அவேர்னஸ் நிறைய கிடையாது கிடையாது மக்களுக்குமே. அதனால தன்கிட்ட எவ்வளோ நகை இருக்கோ அதை அவங்க ஒரு ஏஜென்ட்டு, நம்ம இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அணுகலாம். அணுகி இந்த மாதிரி என்னுடைய ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து இன்சூர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஓகே. என்னதான் நாம வாங்கி வச்சிருந்த பில்லு இருந்தா கூட, பில்லு இல்லாம இருந்தாலும் கூட பரவாயில்ல, அதுக்கு வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு வேல்யூவர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே சார். அந்த கவர்மெண்ட் அப்ரூவ்டு வேல்யூவரை கூப்பிட்டு அவங்கள்ட்ட நம்மகிட்ட இருக்கிற தங்க நகைகளை, அது பாட்டி போட்டதா இருக்கலாம், அம்மா போட்டதா இருக்கலாம், அடுத்து நமக்கு வந்திருக்கலாம், அந்த நகையை நம்ம அப்பா வீட்டில் சீக்கிரமா கொடுத்த நகை, இந்த மாதிரி பழங்காலத்து ரியல் ஆன்டிக் நகையாக கூட இருக்கலாம், இல்லை இப்போ நீங்கள் வாங்கியிருக்க நகையாக கூட இருக்கலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் அப்ரூவ்டு வேல்யூவர் என்ன பண்ணுவார், அதை வேல்யூ பண்ணி உங்களுக்கு வேல்யூவேஷன் ரிப்போர்ட் கொடுப்பாரு. அந்த ரிப்போர்ட் இருந்தால் தான் நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ண முடியும். ஷூர். அந்த டாக்குமெண்ட் மேண்டிட்டரி. ஸோ அதை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உடனே அவங்க இன்சூர் பண்ணி, அது கூட ரொம்ப அதிகம் கிடையாது. 1 லட்சம் ரூபாய்க்கு வெறும் 200 ரூபா தான். ஓகே ஓகே. நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா மதிப்புள்ள பொருள் வச்சுருக்கீங்கன்னா கூட 2000 ரூபா தான் வருஷம் ஒன்றுக்கு செலவு. ஓகே. அப்போ அது பண்ணியாச்சுன்னா, இன்சூரன்ஸ் பண்ணியாச்சுன்னா சேஃப்டி, நீங்கள் கேட்ட அந்த சேஃப்டின்ற வார்த்தைக்காக சொல்ல வரேன். அதனால் அந்த மாதிரி வேணுன்றவங்க அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது, பண்ணலாம். அதுக்கப்புறம் லாக்கர் இருக்குது, அப்படி பண்ணலாம். அது இல்லைங்க நான் வந்து எனக்கு எல்லாமே நகையே இருக்குது, நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வித் ரிட்டர்ன்ஸோட எஸ்ஜிபி பாண்ட் இருக்குது 2.5%. நார்மலாக எந்த வியாபாரியும் சொல்ல மாட்டாங்க, இது ஒரு ரகசியமாக பாதுகாப்பாங்க. ஏன்னா வியாபாரி வந்து அவங்கள்ட்ட வந்து வாங்கினா மட்டும்தான் இது வந்து லாபம் அப்படின்வாங்க. நான் ஜென்ரலான ஒரு கருத்து சொல்கிறேன், பொதுமக்களுக்காக தான் இதை நான் சொல்ல வரேன். இல்லை எஸ்ஜிபியில் அந்த எஸ்ஜிபியை கூட இப்போ வந்து ரோல் பேக் பண்ண போகிறாங்க, எடுத்துட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வதந்தி தான், இது வரைக்கும் நியூஸ் வரல அதிகாரப்பூர்வமான. அது வர்றதுக்குள்ளே நாம் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து. ஓகே சார். சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்ட் கோல்டுக்கும் காயினுக்கும் இருக்க வித்தியாசம் கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? சிம்பிள். ஆர்னமெண்ட் கோல்டு வாங்க போகிறீங்க அப்படின்னா அதற்கு உண்டான செலவு, அந்த வடிவமைப்பு, அந்த டிசைன் வந்து வடிவமைப்புக்கிறாங்க இல்லையா, அது கூட தயாரிப்பு செலவு 10,000 ரூபா பொருள் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு 10%. இப்போ வந்து 1000 ரூபா அதுக்கு செலவாகும். இதே காயினாக எடுத்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது. காயினுக்கு வந்து வெறும் டை சார்ஜ் மட்டும்தான் வரும், அவ்வளோதான். ஆனால் காயினை நம்ம எண்ட் ஆஃப் தி டே என்ன பண்ணுவோம், அந்த பாண்டு மாதிரி தான் உள்ளே இருக்கும். ஆமாம் சார். கோல்டே வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள். ஆமாம். அப்படி இருக்கப்போ நம்ம பெண்மணிகளோ நம்மளோ போடுறப்போ தங்கத்தினுடைய இது வந்து கூடிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக. அது வந்து காயினில் அப்படி கிடைக்காது, அந்த திருப்தி கிடைக்காது காயினை பொறுத்த வரைக்கும். வாங்கி பட் சேவிங் ஆஸ்பெக்டில் வாங்குறவங்களுக்கு அது சிறந்தது. ஓகே சார், எல்லாரும் வந்து கோல்டை பற்றின நிறைய டவுட்ஸும் சரி, சாமானிய மக்களுக்கும் வந்து போய் சேரவும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.